வசனங்களாக வாசிப்போம். ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியங்களை அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்துக்காக ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். கொலேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். இந்த வசனத்தை இந்த 4 வசனத்துக்குள்ள அப்படியே புதிய ஏற்பாடை சுருக்கமாக, புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 27 புஸ்தகம் இருக்குது. இந்த 27 புஸ்தகத்தை அப்படியே சுருக்கமாக சாறு பிழிஞ்சு அப்படியே கொடுத்துட்டார் இந்த 4 வசனத்தில். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 4 வசனங்களில் ஒரு 7 காரியங்களை நமக்கு உணர்த்தி கொடுக்குறாரு. இந்த 4 வசனங்களை எத்தனை காரியம் மறைஞ்சிருக்குது? 7 காரியங்கள் மறைந்திருக்கிறது. இந்த 7 காரியங்களை ஒவ்வொன்றாக எடுத்து நாம் இப்போ தியானம் பண்ண இருக்கின்றோம். முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். இதுதான் முதல் காரியம். கிறிஸ்துவுடனே கூட நாம் என்ன செய்கிறோம்? எழும்பி இருக்கிறோம். எங்கெங்கே எழும்பி இருக்கிறோம்? காலையில் தூங்கி எழுந்திரிச்சோமா? அதை சொல்லுதா இந்த வசனம்? இல்லை. வேற எதை தாங்க சொல்லுது இந்த வசனம்? நாம் ஞானஸ்நானம் பெற்ற போது. நல்லா கவனிக்கணும். இந்த வசனம் ரொம்ப ஆழமான சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் டீப் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வேணும். நல்ல கவனம் வேண்டும். ஆமாம், நல்ல கவனிக்கணும். நீங்கள் கூர்ந்து கவனித்தாதான் ஒவ்வொரு வசனங்களும் பார்த்தீங்கன்னா முழு புதிய ஏற்பாடையினுடைய சாராம்சமாக இந்த 4 வசனங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த 4 வசனமும் எதனுடைய சாராம்சமாக இருக்குது? முழு புதிய ஏற்பாடுடைய சாராம்சம். இன்னும் சொல்லப்போனால் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்தில் போய் பிதாவோட வலது பாசத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த இயேசு திரும்பவும் 2ஆம் வருகையில் வருவார். இதுக்கு இடையில எத்தனை வருஷம் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் ஆயிருக்கு? அதுவா தெரியுமா? எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 2025 வருஷம் ஆயிருக்கு. இந்த 2025 ஆண்டு கால புதிய ஏற்பாட்டு சபையினுடைய சுருக்கமான சாராம்சத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இரண்டாவது, நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து, நல்லா கவனமாக கேளுங்க, நீங்களும் நானும் ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து இயேசுவின் வருகையில் நாம் எப்போ எடுத்துக்கொள்வோம் அது தெரியுமா நமக்கு? இதை சொல்லிட்டோம். இயேசு எப்போ பரலோகத்துக்கு போனாரு, இப்போ வரைக்கும் எவ்வளோ காலம் ஆகுது? 2025 வருஷம். நமக்கு தெரிஞ்சதுனால சொல்லிட்டோம். நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுலேருந்து இயேசு நம்ம வருகையில் எப்போ கொண்டு போவார் அந்த காலகட்ட இடைவெளி தெரியாது. பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய காலகட்ட இடைவெளியை சுருக்கத்தை சாராம்சத்தை நமக்கு இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இந்த 4 வசனங்கள் தான். ஆனால் இந்த 4 வசனங்களுக்குள்ளே மறைந்திருக்கிற ஆழமான சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளும்போது, நம்ம ஒவ்வொரு நாளும் விளங்கி கொள்ளும்போது, ஒவ்வொரு நாளும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது, அதன்படி இந்த வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய மகிமைக்குள்ளாக நம்ம வாழ்க்கையில் நம்மை குறித்த தேவன் வைத்திருக்கிறதான அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் எப்படிலாம் இருக்கணுங்கிற ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற, ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு சத்தியமாக இந்த 4 வசனங்களும் இருக்குது. இதில் 7 காரியங்கள் இருக்குது. நீங்கள் நல்ல கவனமாக கேளுங்க. நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது காரியம், கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்களோ அவங்கெல்லாம்
இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாடு அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. முழுகி ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கான தகுதிகள் ஏற்கனவே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம். அதில் 7 காரியங்கள் இருக்குது. முதலாவது என்ன, நல்லா கவனித்து கேட்கணும். முதலாவது, இயேசு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார்னு சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, மனம் திரும்ப வேண்டும். மூன்றாவது, மறுபடியும் பிறக்க வேண்டும். நான்காவது, விடுவிக்கப்பட வேண்டும். ஐந்தாவது, மீட்கப்பட வேண்டும். ஆறாவது, சீசராக்கப்பட வேண்டும். ஏழாவது, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த 7 ஸ்டெப்புக்குள்ள ஒரு மனுஷன் போய் ஞானஸ்நானம் எடுத்து அவன் கர்த்தருக்காக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது அவனை புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டவன். சொல்லுங்க, நான் இயேசுவோடு உயிரோடு எழுப்பப்பட்டவன், நான் இயேசுவோடு உயிரோடு எழுப்பப்பட்டவள். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். கிறிஸ்துவுடன் கூட நம்ம எங்கே எழும்புகிறோம்? ஞானஸ்தானம் எடுத்து நாம் தண்ணியிலேருந்து வெளியே வரோம் பார்த்தீங்களா? அப்போ நாம் இயேசுவோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறாரு? உயிர் தெழுந்த இயேசு எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அதான் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த கொலைசியர் 3:1 பாருங்க. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். முதல் காரியம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க யார் அப்படின்னு கேட்டா, நான் இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவன். நீங்க யாரு? இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவன். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? இங்க அவ்வளவுதான், ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? அப்ப நீங்க யார் அப்படின்னா, இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? அப்ப நீங்க யாருன்னா, இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கல, நீங்க இன்னும் உலகத்துல தான் இருக்கிறீங்க. யூ ஆர் லிவிங் நவ் வேர்ல்ட்லி பீப்புள். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கலாம், நீ இன்னும் உலகத்துல தான் இருக்கிற. நீ நாம் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்து ஜலத்தை விட்டு வெளியே வருகிறோமோ அப்பொழுது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் இயேசு கிறிஸ்துவுடன் கூட எழுப்பப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆழமான ஒரு சத்தியம் இது. இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவன், இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவன். நான் நீங்கள் மறக்கவே கூடாது. இதில் நீங்கள் மாறவே கூடாது. இதில் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போகவே கூடாது. பின்னால் போனால் எங்கே போவீங்க? திரும்பவும் உலகத்துக்கு தான் போகணும். இப்போ நீங்களும் நானும் எங்கே போகணும்னு வசனம் 2வது காரியம் இந்த சத்தியத்தில் சொல்லி கொடுக்குது பாருங்க. கிறிஸ்து இருக்கும் இடத்தில் உள்ள மேலான இடத்துக்கு போகணுமா? அதே 3:1 தாம்மா, பாருமா, தொடர்ந்து வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது பாயிண்ட் என்ன இந்த வசனத்தில்? இந்த 4 வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குகிற 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிற மேலானதை நம்ம தேடணும். அல்லேலூயா. பாருங்க, அங்கே நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 2:7 எடுத்து வாசித்து பாருங்க. எபேசியர் 2:7. எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க? நம்ம இங்கே சபையில் தான் உட்காந்துருக்குறோம். ஆனால் நம்ம கண்ணு பார்க்க சரீர பிரகாரமாக இந்த சர்ச்சில் ஒரு சேரில் உட்காந்துருக்குறோம். ஆனால் நம்ம கண்ணு பார்க்காம ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் நம்ம எங்கே கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறார் பாருங்க. உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஏன் தெரியுமா? இயேசு போய் பிதாவோட வலது பாசத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைக்கு அவருடையவர்களாகிய நாமும் இயேசுவோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? முதலாவது நாம் யார்? இயேசுவோடு எழுப்பப்பட்டவர்கள்.
ரெண்டாவது நாம் யாருன்னா இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள். நம்ம யார் கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள்? இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளலாம் அப்படின்னா பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா உங்களை உங்கள் பிரச்சனைகளோடு உட்கார வச்சுருவான், உங்களை உங்கள் காயங்களோடு உட்கார வச்சுருவான், உங்களை அடிமைத்தனங்களோடு உட்கார வச்சுருவான், உங்கள் மோசங்களோடும் நாசங்களோடும் சாபங்களோடும் கண்ணீரோடு உட்கார வச்சுருவான். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய விடுதலை, நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் ஆவிக்குரியவர்கள், நாம் இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர்கள் முதலாவது. இரண்டாவது, நாம் இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள். அல்லேலூயா, இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறவர்கள். அப்போ வேத வசனம் அங்கே கொலைசியர் 3:1 என்ன சொல்லுது? நீ இயேசு கூட தானே உட்கார்ந்துருக்கிற. அப்போ இயேசு இருக்கிற இடத்துல உள்ளதை நீ தேடு, மேலானவைகளை தேடு. அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னதம். உன்னதம்னா என்ன தெரியுமா? 7 லோகங்கள்னு சொல்கிறாங்களே, இந்த எல்லா லோகங்கள்லையுமே அதிக உயரமான ஒரு இடம், மேலான இடம், பிதாவின் சிங்காசனம். அல்லேலூயா. அந்த பிதாவின் சிங்காசனம் இருக்கிற அந்த சிங்காசனத்துக்குள்ள ரைட் பக்கத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறார். நாமையும் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து புதிய ஏற்பாடு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா, நீ உங்களையும் என்னையும் அவரோடு கூட உட்கார செய்தார். இதை நாம் எப்படி விளங்கி கொள்ளணும் தெரியுமா? இதை அப்போஸ்தலர்கள் 2வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். சபையில் வந்து யாரெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இயேசுக்கு சீசர்களாக வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசு கூட உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இயேசு கூட உட்கார்ந்துருக்குறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கொஞ்சம் பரலோகத்தில் பிதா இருக்கிறார், பிதாவோட வலது பக்கத்தில் இயேசு இருக்கிறார், இயேசு கூட நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, நான் உட்காந்துருக்கேன்னு கற்பனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன். ஆனால் ரியாலிட்டி இது சத்தியம் பாருங்கள். நம்ம வாசித்தோம் பாருங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் அங்கே 7வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்தார். செய்தார்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட், முடிஞ்சிருச்சு இது. இப்போ நம்ம எங்கே உட்கார்ந்துருக்குறோம்? பிதாவோடு கூட இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்கார்ந்துருக்குறோம். அப்போ அங்கே இருக்கிற மேலானதை தேடுங்கள். வேத வசனம் என்ன சொல்லுது? அங்கே இருக்கிற மேலானதை தேடுங்கள். அங்கே இருக்கிற மேலானதை தேடுங்கள். 2வது பாயிண்ட்டு. அப்போ அங்கே இருக்கிற மேலானதுன்னா என்னதுங்க? எபிரேயர் நிருபம் 12:22-24 எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 12:22-24 வரைக்கும் நானே வாசிக்கிறேன். நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரத்திற்கும் பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற்பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் 24 சொல்லுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அங்கே என்ன செய்து? உட்காரவும் செய்தார். இங்கே என்ன சொல்லுது? வந்து சேர்ந்தீர்கள். அப்போ பாருங்கள், நல்லா கவனித்து கேளுங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அங்கே சீனாய் மலையிடத்திற்கு வந்து சேர்றாங்க. எங்கே வந்து சேர்றாங்க? சீனாய் மலையிடத்திற்கு. அப்போ சீனாய் மலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனும் கூட பாருங்கள், அங்கே 20வது வசனம் வாசிங்க. ஏனெனில் மிருகமாகிலும் மலையாகிலும் தொட்டால் அது கல்லெறியுண்டு அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளை சகிக்க மாட்டார்கள் இருந்தார்கள். மோசேயும் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதான் அந்த காட்சி அவ்வளோ பயங்கரமாக இருந்துதான் சீனாய் மலையில். இப்போ எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்க சீனாய் மலையிட்ட வரும்போது அங்கே தேவன் அக்கினியாக இறங்கி கற்பனைகளை கொடுக்கும்போது மோசே ஒருத்தன் தான் அங்கே போனான். ஆனால் அவனே பயந்து சாகுறான், பயப்படுறான், அவ்வளோ பயம் அவனுக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆடு மாடு ஏதாவது வந்துச்சுன்னா அது ஆள் காலியாயிருன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்குறாரு. ஆனால் இப்போ இயேசு சிந்தின ரத்தத்தினால இப்போ நம்மை குறித்து வேதம் சொல்லுது,
உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாராம். அல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்ததுனால நாம் இப்போ பாவம் மீறுதல் அக்கிரமத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நாம் விடுவிக்கப்பட்டு பாருங்கள், அவரோடு கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் எப்போ மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து தளத்தை விட்டு நீங்கள் வெளியே வருகிறீர்களோ அப்போ இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்படி இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவர்கள் இயேசு எப்படி பரலோகத்தில் போய் பிதாவின் வலதுபாசத்தில் உட்கார்ந்தாரோ அதே போல் அந்த பரலோகத்துக்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. வந்து சேர்ந்தீர்கள். எங்கே வந்து சேர்ந்துருக்கிறீங்க? நீங்கள் நானும் இப்போ சபையில் இருக்கிறோம். ஆனால் சரீர பிரகாரமாக சபையில் இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய நிலைமையை குறித்து பரிசுத்த வேதம் புதிய ஏற்பாடு நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன அப்படின்னா, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும், அசனம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஆரம்பித்து அங்கே முடிக்கும்போது சொல்லுது, அங்கே முடிக்கும்போது நீங்கள் இரத்தத்திற்கு தெளிக்கப்படுகிற இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. இந்த இரத்தம் பரலோகத்தில் இருக்கிற அந்த இரத்தத்தினிடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன தேடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற மேலானதை தேட வேண்டும். அங்கே இருக்கிற மேலானது என்ன? அங்கே இருக்கிற மேலானது என்ன அப்படின்னா நமக்கு பாருங்கள், 3வது பாயிண்ட்டு அதை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது பாயிண்ட்டு அந்த வசனத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல. என்னது? பூமியில் உள்ளவைகளை அல்ல. 3வது பாயிண்ட் இந்த வசனத்தில் 3வது பாயிண்ட்டு என்ன சொல்கிறார் ஆண்டவர்? முதல் பாயிண்ட்டு நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். 2வது பாயிண்ட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? உன்னதத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீங்க. 3வது பாயிண்ட்டு பூமியில் உள்ளவைகளை அல்ல. இப்போ பூமியில் உள்ளவைகள் அல்லங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? கொலேசியர் 2வது அதிகாரம் 19 முதல் 23 வசனம். வேகமாக வாசிங்க, நமக்கு நேரம்னால கொஞ்சம் வேகமாக போகும். கொலேசியர் 2:19 முதல் 23 வரைக்கும். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களில் துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பாய் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவனை கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவருமாய் போல மனுஷருடைய கற்பனையின்படி போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கின்ற கட்டளைகளுக்கு உட்படுகிறது. என்ன இவைகள் எல்லாம் அனுபவிக்கிறதினாலே அழிந்து போகும். இப்படிப்பட்ட போதனைகள் சுயஇஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருக்கிறதினாலும் இவைகளை மாமிசத்தை பேணுகிறதுக்கு ஒளியை மாற்றாயிருக்க பிரயோஜனமானப்படாது. சோத்திரம். ஆண்டவரே காப்பாத்துங்க. பாருங்க, இந்த வசனத்தில் 19ஆம் வசனத்துலேருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம். இதெல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? இதெல்லாம் உலகத்தில் இருக்குது. உலகத்தில் பாருங்கள், அவங்க பார்த்திங்கன்னா மாயமான தாழ்மை. அப்படியே போய் சிலைக்கு முன்னால் என்ன செய்வாங்க? உளுந்து கும்பிடுவாங்க. என்ன செய்வாங்க? உளுந்து கும்பிடுவாங்க. மாயமான தாழ்மை. இந்த மாதிரி தேவ தூதர்கள் செய்யும் ஆராதனைகள் இதெல்லாம் விழுந்து போன பிசாசை குடிக்கிறது. லூசிபர் அவன் தான் என்ன செய்கிறான்? விக்கிரகங்களில் இருக்கிறான். அவனை போய் என்ன செய்கிறாங்க? ஆராதிக்கிறாங்க. கடைசி இங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, நீங்கள் உலகத்துக்குரியவர்களும் அல்ல, உலகத்துக்குரிய ஆராதனைகளுக்கும் உலகத்துக்குரிய வழிபாடுகளுக்கும் உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் பார்த்து சபையை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் உலகத்துக்குரியவர்களும் அல்ல, உலகத்துக்குரிய ஆராதனைகளுக்கும் உலக ஞானத்துக்குரியவர்களும் அல்ல. ஆகையினால அப்படிப்பட்டவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். சபையில் இருந்து ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். உன்னதத்தில் பாருங்கள், நம்ம ஒவ்வொரு ஆராதனையிலையுமே நீங்கள் நல்லா கவனிக்கணும். பரலோகத்தில் தேவ தூதர்கள் செய்கிற அந்த ஆராதனையை நாம் தேவனை நோக்கி ஆராய்ச்சி செய்துக்கிட்டு இருக்கிறோம். பரலோகத்தில் உனக்கு காண்பிக்கப்பட்ட சாயலின்படியே நீ என்ன செய்யணும்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மோசைக்கு கொடுக்குறாரு. அதே முறைமையின்படி நம்ம புதிய ஏற்பாட்டில் இங்கே தேவனை ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் எப்படி
பரலோகத்தில் எப்படி தேவ தூதர்கள் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அதே மாதிரி இங்கே நாம் தேவனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆராதனை உரிய காரியங்களை நீங்கள் தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். மேலானவைகளை தேடுங்கள்னு என்ன அர்த்தம்? உலக பிரகாரமாக மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை, இதெல்லாம் பாருங்க அப்படின்னா இப்படிப்பட்ட போதனையில் சுயஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகளெல்லாம் மாம்சத்தை பேணுவதற்குரிய பிரயோஜனப்படாது. எதுக்கு பிரயோஜனப்படாது? பரலோகத்துக்கு போகிறதுக்கு பிரயோஜனப்படாது. காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பிரஜாதிகள் இதெல்லாம் காலங்காலமாக செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனாலும் அவங்க தேவனை என்ன செய்ய முடியல, அடைய முடியல. ஆனால் இயேசு மரித்து உயிர் தெழுந்தார்னு விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்த நானும் நீங்களும் அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த உன்னதத்தில் உள்ள மேலான ஆராதனையை நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். தேவனை எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் தேவனை ஆராதிக்கணும். இரண்டாவதாக குடும்பமாக தேவனை ஆராதிக்க வேண்டும். மூன்றாவதாக சபையாக தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக, ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுகிறார்கள். ஏன்னா அவங்க இருக்கிற இடமே மேலான இடமா இருக்குது. அல்லேலூயா. அவங்க இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்குது? மேலான இடமாக இருக்கின்றது. இது மூணாவது பாயிண்ட், பூமியில் உள்ளவைகளை அல்ல. நாலாவது பாயிண்ட், மேலானவைகளை தேடுங்கள். நாலாவது பாயிண்ட் என்னதை தேட சொல்றாரு? மேலானவைகள். அப்போ அந்த மேலான இடத்துல என்னதாங்க இருக்குது? இந்த சபையில் சரீர பிரகாரமாக நாம் இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் உன்னதத்தில் இருக்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பரம எருசலேமில் இருக்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாக நான் சியோனில் இருக்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாக தெளிக்கப்படுகிற ரத்தத்திடத்தில் வந்திருக்கிறேன், ஆவிக்குரிய பிரகாரமாக நான் இயேசுவோடு உட்கார்ந்து இருக்கிறேன். அப்படின்னா அந்த மேலான இடத்துல உங்களை குறித்து என்ன குறித்து மேலானது என்ன இருக்குது? நாம் அதை எப்படி தேட வேண்டும்? 1-2 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். கவனமாக எடுத்து வாசிங்க. அங்கே 1 கொரிந்தியர் 12:31 எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:31. இது கொஞ்சம் உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்களும் இந்த செய்தி புரியாது. அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நல்ல ஆவிக்குரியவர்களுக்காக தேவன் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:31. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதிக மேன்மையான வழி இது என்ன அப்படின்னா 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்டிருக்குது. அன்பு. நம்ம உன்னதத்தில் இருக்கிறோம், பரம எருசலேமில் இருக்கிறோம், சியோனில் இருக்கிறோம். நம்ம இஸ்ரவேலர்களை போல சீனாய் மலையில் இல்லை. இஸ்ரவேலர்களை போல சீனாய் மலையில் ஒரு எல்லையை வச்சு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிட்டு உயிருக்கு பயந்து இருக்கிறவர்கள் அல்ல. ஏன்னா நமக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவோடு நாம் உயிரோடு எழும்பி இருக்கிறோம். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிற நிலைமையை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. அப்படிப்பட்ட உன்னத நிலைமையில் இருக்கிற நாம் இந்த சபையில் நம்ம ஆவிக்குரியவர்களாக வாழணும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அன்பு மிக மிக மேன்மையான வழியாக இருக்கிறது. மேலானவைகளை தேடுங்கள் சொல்லியிருக்கிறார். 1. 2வது எபிரேயர் 7:25. எபிரேயர் 7:25. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எடுத்து வாசிக்க நேரம் நானே சொல்கிறேன் பாருங்க. இயேசு எப்போதும் உயிரோடு இருக்கிறவரானபடியினால் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? முடிவு பரியந்தம் ரட்சிக்கிறதுக்கு அவர் எப்போதும் வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ மேலானதுன்னா என்னது? ரட்சிப்பு. நம்முடைய ரட்சிப்பை காத்து கொள்றதுக்காக நாம் அதில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணு குத்து நம்ம எதில் கவனமாக இருக்கணும்? காசு பணத்தை சேர்த்து வச்சு அது கடைசியில் எவனோ ஒருத்தன் நல்லவன் சம்பாரித்து நாரவன் சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக உட்காந்துருக்கணும் தெரியுமா? என் இயேசு வருவார், அவர் என்னை எடுத்துக்கொள்வார். நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். இயேசு வரும்போது நானும் இயேசுவோட வருகையில் என்ன செய்யணும்? போகணும். அதுக்கு நாம் கண்ணு குத்து அதுக்கு தான் இயேசு பிரதான ஆசாரியராக இருந்து பரலோகத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறார். நாம் அதுக்கு தான் இங்கே பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக இருந்து நாம் ஜீவனில் கற்களை போல தேவனுக்கு ஆவிக்கேற்ற முறையில் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பலியை செலுத்திட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். இதுதான் 2வது மேலான காரியம். 3வது மேலான காரியம் கலாத்தியர் 4:26 எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 4:26. கலாத்தியர்கள் எழுதுகிற நிருபத்தில் மேலான எருசலேம் ஒன்று இருக்குது. என்ன எருசலேம் இருக்குது? இந்த சபையானது ஒரு ஆவிக்குரிய எருசலேமா இருக்குது. சபை என்னவா இருக்குது?
ஆவிக்குரிய எருசலேமாக இருக்குது. இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய விதத்தில் நாம் அந்த மேலான எருசலேமை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் வேத வசனம் சொல்லுது, நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் பரம எருசலேமிடத்தில் வந்திருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அங்கே தான் நமக்கான புதிய எருசலேம் இப்போ இருக்குது. இப்போ நமக்காக புதிய எருசலேம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த புதிய எருசலேமுக்காக நாம் என்ன செய்யணும்? அதை எதிர்நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 3 மேலான காரியங்களை நித்தமும் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 5வது அங்கே அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். ஏன்னாங்க அந்த வசனம் ஆரம்பிக்குது, முதல்ல நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால்னு ஆரம்பிக்குது. இப்போ 5வது பாயிண்ட் போயிட்டு இருக்குது, நீங்கள் மரித்தீர்கள். நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்களா? எடுத்து வாசிங்க. அங்கே கொலோசியர் 3:3 இருக்குது பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? நாம் மரிச்சிருக்கிறோமா? எதுக்கு தெரியுமா மரிச்சிருக்கிறோம்? நாம் பாவத்துக்கு செத்து, உலகத்துக்கு செத்து, மாம்சத்துக்கு செத்து. கலாத்தியர் 5:23 சொல்லுது, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கு, சிலுவையில் அறைந்து இருக்கிறேன் உலகத்துக்கு, உலகம் எனக்கும் சிலுவையில் அறைந்து இருக்கிறது. 1 பேதுரு 2:24 பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் நம்முடைய பாவங்களை தன்னுடைய மாம்ச சரீரத்திலே சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமடைகிறீர்கள். அப்போ இந்த 3 காரியங்களுக்கு நாம் மரித்திருக்கிறோம். ஒன்று என்னது? பாவம், இன்னொன்று உலகம், இன்னொன்று மாம்சம். இந்த 3 காரியத்துக்கு நம்ம மரிச்சிருக்கிறோம். பாவம்னா என்னது? இச்சைகளுக்கு மரிச்சிருக்கிறோம். மாம்சம்னா என்னது? அதன் ஆசை இச்சைகளுக்கு மரிச்சிருக்கிறோம். மாமிச சிந்தனைகளுக்கு மரிச்சிருக்கிறோம். மாமிச பேச்சுகளுக்கு மரிச்சிருக்கிறோம். மாமிச கிரியைகளுக்கு மரிச்சிருக்கிறோம். மாமிச இச்சைகளுக்கு மரிச்சிருக்கிறோம். உலகம்னா என்னது? கண்களின் இச்சைகள். 1 யோவான் 2:16 எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 யோவான் 2:16 உலகம்னா கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், மாம்ச இச்சைகள். அதுக்கெல்லாம் நம்ம மரிச்சிருக்கிறோம் வேதம் சொல்கிறது. அப்போ அதுதான் ஞானஸ்நானத்தில் நம்ம செய்கிற உடன்படிக்கை. அதுதான் அங்கே தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. நீங்கள் மரித்திருக்கிறீர்கள். இது 5வது பாயிண்ட்டு. 6வது பாயிண்ட்டு அங்கே அந்த வசனம் சொல்லுது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் யாருக்குள்ள மறைஞ்சிருக்குதான்? கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுது? சங்கீதம் 91:1 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 91:1. இப்போ நம்ம ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்குது? மறைந்திருக்கிறது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்முடைய ஜீவன் மறைந்திருந்தாதான் சர்வ வல்லவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நிழல்வோடு நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். இது ஒரு தீர்க்க தரிசனமா, ஒரு ஆசீர்வாதமா, வாக்குத்தத்தமா சங்கீதக்காரன் பாடிட்டு போயிட்டான். இதுக்காக அவன் காலம் பூரா ஏங்கி இருக்கிறான். ஆனால் இந்த ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள அவங்களால போக முடியல. சிறைவேலர்களால் என்ன செய்ய முடியல? இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள போக முடியும். இந்த ஆவிக்குரிய நிலைமைக்காக அவங்க ஏங்கி தவிச்சு பாடி தேவனை மகிமைப்படுத்தி போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து வேதம் சொல்லுது, நீங்கள் உன்னதத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அதுதான் கிருபாசனத்தை குறிக்கிறது. அதுதான் என்னது? கிருபாசனத்தில் தான் பாருங்க. உன்னதமானவரின் மறைவு என்பது என்னது? உன்னதமானவரின் மறைவுங்கிறது என்னது? கிருபாசனம். அந்த திரைச்சிலைக்குள்ள வருஷத்துக்கு ஒரே ஒரு தான் பிரதான ஆசிரியர் பழைய ஏற்பாட்டில் போவான். அது மறைக்கப்பட்டிருக்கும். அந்த மறைவுக்குள்ளே சாதாரண இஸ்ரவேலர்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ளே, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கூட போக முடியாது. லேவியர்கள் மாத்திரம்தான் போக முடியும். அவனும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பிரகாரத்தில் மட்டும்தான், பலிபீடத்தில் வெண்கல தொட்டியில் மட்டும்தான் லேவியர்கள் வேலை செய்ய முடியும். ஆசாரியர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவாங்க. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அந்த உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே போக முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும், வசனம் சொல்லுது, உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்து சலத்திலேருந்து வெளியே வந்ததுலேருந்து நாம் மரிக்கிற வரைக்கும், மரித்த பின்பு நாம் அடக்கம் பண்ணப்பட்டு அதற்கு பின்பாக இயேசுவின் வருகை பரியந்தம் நாம் எங்கே மறைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு பாருங்க, இது எல்லாத்தையும் உங்களை ஏமாத்திடுவான். இதெல்லாம் ஆழமான சத்தியம். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவுற வேண்டிய சத்தியம். இது எல்லாத்தையும் மறக்கடிக்கிறதுக்கு தான் உலக இச்சைகளை, உலக கவலைகளை, சிற்றின்பங்களை இதெல்லாம் கொண்டு வருவான்.
ஆகையினால பாருங்க, நம்மை குறித்து வேதம் சொல்லுகிற ஆழமான சத்தியம் இது. எபிரேயர் அங்கே 4:16 கிருபாசனத்தை குறிக்கிற ஒரு ஆழமான சத்தியம். அங்கே ஆதியாகமம் 3:8 வாசிங்க. ஆதியாகமம் 3:8 இன்னும் கொஞ்சம் ஆழமான இந்த காரியத்தை கொஞ்சம் விளங்கி கொள்வோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆதியாகமம் 3:8. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவி தேவனாகிய கர்த்தருடைய சந்ததியில் விலகி தோட்டத்தின் விச்சலுக்குள்ளே ஒளிந்து கொண்டார். பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்ச உடனே இது எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? உலகத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான், உலகத்துல போய் மறைஞ்சுக்கிட்டான். ஆனா இப்ப இயேசு அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நீ எங்க போய் மறைஞ்சுக்கோன்னு சொல்றாரு. நம்மளை உன்னதமானவருடைய மறைவில் மறைந்து கொள். உன்னதமானவருடைய மறைவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இங்கே தங்கி இருக்கிறார். நம்ம கூடவே ஆவியானவர் இருக்கிறார். நம்மளை ஆவியானவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மை காக்கிறார், பாதுகாத்து நம்மை நடத்துகிறார். உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் பிசாசுக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து நம்மை நடத்துகிறாரு. கடைசியில் நமக்குள்ள இந்த உன்னதமானவரின் மறைவு, நீங்கள் அவருடைய நம்ம ஜீவன் இயேசுக்குள்ள பிதாவுக்குள்ள மறைஞ்சிருக்குது அப்படின்னா இதனுடைய நெட் ரிசல்ட் என்ன அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிப்போம். 6வது பாயிண்டில் தான் இருக்கிறேன், நீ 7வது பாயிண்ட்டுக்கு வரல. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுது, சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து வரும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும் அப்படின்னா உன்னதமானவருடைய மறைவில் போய் மறைஞ்சிக்கணும். ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் பாருங்க என்னை பார்த்து சொல்லணும், நீங்களும் உங்களை பார்த்து சொல்லணும், நான் இயேசுவோடு கூட எழுப்பப்பட்டவன், நான் இயேசு இருக்கிற இடத்துல இருக்கிறவன். பூமியில் உள்ளவைகளை அல்ல, உலக பிரகாரமான வழிபாடுகளை ஆராதனையில் செய்கிறவன் நான் அல்ல. நாம் மேலானவைகளை தேடுகிறவன், நாம் அன்பை நாடுகிறவன். மேன்மையான வழி என்னிடத்தில் இருக்கு. அந்த புதிய எருசலேம் தான் நான் என்னுடைய தேடுதல். அங்கே இருக்கிற பரலோக ஆராதனையை நான் தேடுகிறேன். அந்த கிருபாசனத்துக்குள்ள நான் மறைந்து இருக்கிறேன். என் ஜீவன் கிறிஸ்து இயேசுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. 4வது வசனத்தை அங்கே 7வது பாயிண்ட் சொல்லுது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3:2-3 எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3:2-3 அங்கே ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இதே தான் யோவான் எழுதுறார். 1 யோவான் 3:2-3. 1 யோவான் 1 பேதுரு இல்லாமா, 1 யோவான் 3:2-3 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இதுதான் நம்ம இந்த 4 வசனங்கள் கொலேசியர்ல 3வது அதிகாரத்தில் இந்த 1 முதல் இந்த 4 வசனங்களில் இந்த கிருபையின் காலத்தினுடைய சாராம்ச சத்தியத்தையும் புதிய ஏற்பாட்டு சபையின் சாராம்ச சத்தியத்தையும் ஒரு தேவனுடைய பிள்ளை மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து கர்த்தருடைய வருகையிலே கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்படுகிற வரைக்கும் உள்ள காலகட்டத்தின் சாராம்ச சத்தியத்தையும் நமக்கு இந்த வேத வசன பகுதி வெளிப்படுத்துகிறது. முதலாவது, நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களாக இருக்க வேண்டும். 2வது, நாம் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 3வது, பூமியில் உள்ளவைகளை அல்ல. 4வது, மேலானவைகளை நாடுகிறவர்களாக இருக்கணும். 5வது, நாம் மரித்தவர்களாக இருக்க வேண்டும். 6வது, நாம் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 7வது தான் நமக்கு இயேசு வரும்போது நாம் என்ன செய்வோம்? வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. இந்த 7வது சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு, மேற்கண்ட அந்த 6 சத்தியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதற்கு நாம் உன்னதத்தில் ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிறோம். சரீர பிரகாரமாகவே, நல்லா கவனமாக கேளுங்க, சரீர பிரகாரமாகவே நாம் சபையில் இருக்கிறோம். நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் கண்களை மூடி இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த இந்த ஆழமான சத்திய வெளிச்சங்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, அன்பின் தகப்பனே,
இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அந்த கொலேசியர் 1வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவரே, நீங்கள் இந்த 1 முதல் 4 வசனங்கள் இந்த 7 காரியங்களை நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்குற ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கிறிஸ்துவுடனே கூட இருந்தவர்கள் என்பதனை நினைப்பூட்டினதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவோடு கூட உட்கார வைக்கப்பட்டவர்கள். நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் பரம எருசலேமிடத்திற்கும் இரத்தம் தெளிக்கப்படுதல் நன்மையானதை பேசுகிற இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்பதை நினைவுபடுத்தினீங்களே, நமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். பூமி உள்ளவைகளே அல்ல, 3வது பாயிண்ட், பூமி உள்ளவைகள் அல்ல. அவன் கண்டதை அவன் கும்பிட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் கிடையாது. அது நீங்கள் தேடவே தேடாதீங்க. வசனம் சொல்லுகிறது, மேலானவைகளை நாடுங்கள், பரலோக ஆராதனையை நாடுங்க, தெய்வீக அன்பை நாடுங்க, ரட்சிப்பை நாடுங்கள், புதிய எருசலேமை நாடுங்கள் வேதம் சொல்லுகிறது. அடுத்தது நமக்கு மீண்டும் வசனம் நினைவுபடுத்துகிறது, நீங்கள் மரித்தீர்கள், பாவத்துக்கு செத்துட்டீங்க, உலகத்துக்கு மரிச்சிட்டீங்க, மாம்சத்துக்கு மரிச்சிட்டீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறீங்க, கிருபாசனத்தில் மறைந்திருக்கிறீங்க, அந்த செட்டைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறீங்க. ஆதாமை போல உலகத்தில் போய் ஒளிஞ்சுக்கல. நீங்கள் புதிய 2ஆம் ஆதாமாகிய இயேசுக்குள்ளாக, பிதாவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையே மறைஞ்சிருக்குது. இப்படி நீங்களும் நானும் காணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருந்து நம்மை நடத்துகிறார். அவர் நிழலாக இருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். ஆவியானவர் நம்ம மேலே தங்குகிறாரு. நம்ம பாருங்க, இயேசு வரும்போது இயேசுவை போல அவரை நாம் தரிசிப்போம். உங்கள் ஜீவனாகிய கிறிஸ்து வரும்போது நீங்கள் மகிமையில் அவரோடு கூட வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளும் கொடுத்ததற்காக